الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين وبعد அன்பார்ந்தவர்களே, சஹாபியுர் ரசூல் அபு மூசா அல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸலுல் லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குர் மஸலுல் ஹய்ய் வல் மய்யித். புகாரியில துஆக்கள் என்ற பாடத்துல வரக்கூடிய ஹதீஸ்களில் ரொம்ப சிறந்த ஹதீஸ், நிறைய அர்த்தங்கள் ஈஸியாக புரிய வைக்கக்கூடிய ஹதீஸ்கள்ல ஒண்ணு. நபி சொல்லி கொடுப்பாங்க, மஸலுல் லதி யذ்குரு ரப்பஹு, அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய நபர்கள், அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யக்கூடிய மனிதரும், வல்லதி லா யذ்குர், இன்னும் அல்லாஹ்வை திக்ர் செய்யாத, அல்லாஹ்வை துதிக்காத நபரும், இவ்விருவர்களுக்கான உதாரணமாக நபி சொல்லி கொடுத்தாங்க, மஸலுல் ஹய்ய் வல் மய்யித், உயிருள்ள ஒரு நபர், உயிரற்ற பிணமாக இருக்கக்கூடிய ஒருவர். அப்ப இந்த உயிருள்ள நபரும் ஒரு பிணமும், இந்த இரண்டிற்கு எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குதோ அதே போல் நபி சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய மனிதருக்கும் அல்லாஹ்வை துதிக்காத மனிதருக்கும் இதே போன்ற வித்தியாசங்கள் இருக்குது. அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய மனிதரை நபி அவர்கள் உயிருள்ளவராகவும், அல்லாஹ்வை துதிக்காத நபரை நபி அவர்கள் பிணமாகவும் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயமாக அல்லாஹ்வுடைய திக்ர் நம்ம வாழ்க்கையில இருக்குது. இது ஒண்ணு. எதுக்கு இந்த நாள்ல இதை பத்தி பேசப்படுது அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் வெள்ளிக்கிழமையோட இரவுல இருக்கும், வியாழக்கிழமை நைட்டுன்னு சொல்லுவீங்க நிறைய பேர். ஆனா இஸ்லாத்துடைய கணக்கு அடிப்படையில பார்க்கும் பொழுது இரவு முதல்ல, பகல் பிறகு. டே அண்ட் நைட் கிடையாது, நைட் அண்ட் டே இஸ்லாம்ல. இப்ப இரவு முதல்ல வந்துடும். இதனாலதான் பிறை பார்த்த பிறகு, பிறை தென்பட்டால் நம்ம தராவி தொழுகிறோம், பிறகு நோன்பு வைக்கிறோம். நோன்பு நோர்த்து இஃப்தார் பண்ணிட்டு பிறகு தராவி அந்த நோன்புக்காக கிடையாது, முதல்ல தராவி பிறகு நோன்பு. அதே போல கடைசி நோன்புல நமக்கு பிறை தென்பட்டால் மறுநாள் நாம அல்ஹம்துலில்லாஹ் ஈது கொண்டாட போறோம். அப்ப இந்த அடிப்படையில இரவு முதல்ல இருக்கு. அந்த அடிப்படையில வெள்ளிக்கிழமையுடைய இரவுல இருந்துகிட்டு இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப வெள்ளிக்கிழமை சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில சட்டங்கள் சொல்லி கொடுத்திருக்கான். இந்த வெள்ளிக்கிழமையுடைய தொழுகை சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லி கொடுப்பான். குர்ஆன்லயும் இருக்கும், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத், அதாவது இந்த ஜும்ஆவுடைய தொழுகைக்காக அதான் கொடுக்கப்பட்டிருச்சு, அழைப்பு வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹ்வுடைய துதித்தலுக்காக வேண்டி விரைந்து வாங்க. ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ருக்காக, இந்த தொழுகைக்காக விரைந்து வாங்க, சீக்கிரமாக வாங்க. வதருல் பை, வியாபாரத்தை விட்டுறணும். வியாபாரத்துல நம்ம சூழ்ச்சிகள் பண்ணக்கூடாது. நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் இல்லாம வேறொரு நபர் வச்சுட்டு போறேன், முஸ்லிம் கிடையாது, முஸ்லிம் இல்லாத முஸ்லிம் அல்லாத ஒரு லேபர் வச்சுட்டு போறேன், எதுவா இருந்தாலுமே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஒரு விதத்துல மாறுதல் தான் அது. அல்லாஹ் சொல்லிக்கிருக்கான், வதருல் பை, வியாபாரத்தை விட்டுருங்க. அல்லாஹ் விட்டுருங்கன்னு சொன்னா அங்க சோதனைகள் கண்டிப்பா இருக்கும். அந்த நேரத்துலதான் நம்ம பீக் ஹவர்ஸ் சொல்லுவோம். நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, நிறைய லாபங்கள் கிடைக்குது. இந்த ஒரு நாளுடைய வியாபாரத்தை இந்த ஒரு மணி நேரத்துல எடுத்துருவேன். அல்லாஹ் சொல்றான், வதருல் பை, அங்க வியாபாரத்தை விட்டுருங்க, அல்லாஹ் திக்ருக்கு வந்துருங்க. அல்லாஹ் சொல்லுவான், இந்த தொழுகை முடிஞ்ச பிறகு இந்த உலகத்துக்கிட்ட போங்க, என்ன வேணுமோ நீங்க அல்லாஹ்வுடைய ஃபضல்ல தேடுங்க. அங்கேயும் சொல்லி கொடுப்பான், வத்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், உங்க வாழ்க்கை ரீதியாக வெற்றி வேணும்னா கூட வத்குருல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக துதிக்கணும், புகழணும். அல்லாஹ்வுடைய புகழ்ச்சி நமக்கு ரொம்ப தேவையானதா இருக்கு. குறிப்பாக வெள்ளிக்கிழமையில இன்னும் தேவையானதா இருக்கு. நம்முடைய இஸ்லாம ஈமான் என்ற உயர்ந்த இடத்துல கொண்டு போறதுக்கு முதல்ல இந்த திக்ருகள்ல எப்படி பண்றது? அல்லாஹ்வை திக்ர் பண்றோம், சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ். நபி ஒரு சில திக்ருகளுக்கு தனித்துவம் கொடுத்திருப்பாங்க. இந்த திக்ருகளை பண்ணுங்க, இந்த சிறப்பு இருக்கும், இந்த திக்ருகளை பண்ணுங்க, இந்த நன்மைகள் கிடைக்கும், இந்த திக்ருகள் பண்ணுங்க, இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காக எழுதப்படும், நபி சொல்லி கொடுத்திருப்பாங்க. அந்த வகையில ஒரு ஹதீஸை சொல்லி முடிச்சுப்பேன் இன்ஷா அல்லாஹ். நபி சொல்லி கொடுப்பாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறியக்கூடிய ஹதீஸ் தான். இதே புகாரியுடைய புத்தகத்துல துஆக்கள் என்ற பாடத்துல முதல் ஹதீஸாக இருக்கும். சொல்லி கொடுப்பாங்க, நபி சொன்னதாக, கலிமத்தான், இரண்டு கலிமாக்கள் இருக்கு, இரண்டு வார்த்தைகள் தான் இருக்குது. எப்படிப்பட்ட வார்த்தைகள்? ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், அரபி வார்த்தையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கும், நாக்கு பெறலும், நம் வாயில சொல்ல வராது, எதுவுமே கிடையாது. ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவுகள்ல ரொம்ப ஈஸியா இருக்கும், சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சகீலத்தானி ஃபில் மீசான், சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு, நன்மைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு கிடையாது. நம்முடைய நன்மைகள் பாவங்கள்
எடையிடப்படுகின்ற தராசுல நன்மைகளின் பட்டியல் தட்ட ரொம்ப கனமாக்கும். நம்முடைய மீசான்ல நம்முடைய நல்ல அமல்களின் பதிவேட்டு வைக்கக்கூடிய இடைத்தட்ட ரொம்ப கனமாக்கும். அதாவது நிறைய நன்மைகள் இருக்கும். எப்படி? 2 வார்த்தைகள் தான், நாவுல சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியானது. அதே போல மீசான்ல நன்மைகளுடைய இடைத்தட்ட ரொம்ப கனமாக்கும், பலமாக்கும். எந்த அளவுக்கு பலமா ஆக்குதோ ஹபீபச்சான் இலர் ரஹ்மான், அந்த ரஹ்மானுக்கு பிடிச்ச வார்த்தைகளாகவும் இருக்குது. இந்த 2 வார்த்தைகள் நம்ம சொல்றது 2 வார்த்தைகள் தான், ஆனா சிறப்புகள் ஏராளம். எப்படி? நாவுகள்லயும் ஈஸியா நுழைஞ்சிரும், கஷ்டப்பட தேவை கிடையாது, உட்கார்ந்து முக்திக்கிட்டு மனப்படம் பண்ண தேவை கிடையாது. 4 வாட்டி சொன்னா அல்ஹம்து அல்லாஹ் மனசை பதிய வச்சிருவான். ஈஸியான வார்த்தைகள். இது ஒண்ணு. நம்முடைய மீசான்ல கனத்தை அதிகமாக்கும், நல்ல அமல்கள் பட்டியல் அதிகம். என்ன அர்த்தம்? அதிகமாக்குறதுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகப்படுத்தி கொடுக்கும். நமக்கு தெரியும்ல, யாருடைய நல்ல அமல்கள் பாவத்தை விட அதிகமா இருக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுத்து அவருடைய அருள்னால இன்ஷா அல்லாஹ். அப்ப கனமாக்குதுன்னா நன்மைகளுடைய பட்டியலை அதிகமாக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இது முதல்ல. கடைசியாக ஹபீபச்சான் இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைகளாகவும் இருக்கு. என்ன வார்த்தைகள் அது? சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி வசுப்ஹானல்லாஹில் அஸீம். நிறைய பேருக்கு தெரியும்ல கூட, அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்களேன், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த 2 வார்த்தைகள் தான், 2 வாசகங்கள் தான், ஆனா அர்த்தங்கள் ரொம்ப பெருசு. என்ன சொல்றோம் இதுல? சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ்வை நான் துதிக்கிறேன். எப்படி துதிக்கிறேன்? அவனை எந்த அளவுக்கு புகழ முடியுமோ எல்லாத்தையும் புகழ்ந்து அவனை துதிக்கிறேன், எல்லாத்தையும் புகழ்ந்து அவனை போற்றி அவனை பரிசுத்தப்படுத்துறேன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி வசுப்ஹானல்லாஹில் அஸீம். மகத்துவமான இறைவன், ரொம்ப பரிசுத்தமானவனாக இருக்கிறான். அப்ப இது அல்லாஹ்வுடைய பரிசுத்தத்தை நமக்கு எடுத்து காட்டக்கூடிய துவாவா இருக்குது. இந்த துவா அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துதோ அதே அளவுக்கு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச துவாக்களுமா இருக்குது. நபி நமக்கு அதிகமா சொல்லி கொடுத்த துவாக்கள்ல இருக்குது. நபி நமக்கு இந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டுறாங்க. நாவுகள்ல லேசா இருக்கும். மக்கள் சொல்லுவாங்கல்ல, காரணங்க எனக்கு மனப்பாடம் பண்ண முடியல, கஷ்டமா இருக்கு. நான் தமிழ் பேசுற மக்கள், எனக்கு அரபி படிக்கவும் தெரியாது, கஷ்டமா இருக்கு ஓதுறதுக்கு. சூறாக்கள் மனப்பாடம் பண்ணுங்க, இல்ல கஷ்டமா இருக்கு. துவாக்களை படிங்க, கஷ்டமா இருக்கு. நபி சொல்லி கொடுத்தா கஷ்டம் கிடையாது. இதுல உங்க நாவுகள்ல ஈஸியா வந்துடும், நாவுகள்ல ஈஸியா வந்துடும். மீசான்ல கனமா இருக்கும், அல்லாஹ்வுக்கு பிடிச்சதுமா இருக்கு. அப்ப இந்த திக்ருகளை இன்ஷா அல்லாஹ் நாம விட்டுறக்கூடாது. இப்படிப்பட்ட திக்ருகளை தெரிஞ்சுக்கணும், படிக்கணும். இந்த திக்ரு மட்டும் கிடையாது, நமக்கு என்னென்ன திக்ருகள் தெரியுமோ அதிகமாக வெள்ளிக்கிழமையில அதிகமாக ஓதணும். திக்ருகளுக்கு பிறகு பண்ணணும் அப்படின்னா நபியின் மீதுள்ள ஸலவாத்துகள் அதிகமா சொல்லணும். இப்ப வெள்ளிக்கிழமை வந்தாலே நினைவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் தான். அல்லாஹ் அதிகமாக துதிக்கணும். அல்லாஹ்வுடைய துதித்தலுக்கு பிறகு நாம அதிகமாக நேரங்களை செலவு பண்ண வேண்டியது நபியின் மீது ஸலவாத்துகளையும் சலாமையும் சொல்ல வேண்டியதுல இன்ஷா அல்லாஹ். ஆக இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு நாளுமே அல்லாஹ்வுடைய திக்ருகளால் நிரம்பி நாளாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மற்ற நாட்களை விட அதிகமாக அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய நாட்களாக, இன்னும் நபியின் மீது செலவாத்தினை அதிகமாக சொல்லப்படக்கூடிய நாளாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். இப்படிப்பட்ட நாட்கள் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா அதிகப்படி தருவானாக. அல்லாஹ் அதிகமாக திக்ர் பண்ணக்கூடிய நாவுகளாகவும், நபியின் மீது செலவாத்துகளை அதிகமாக மொழியக்கூடிய நாவுகளாகவும் அல்லாஹ் நம்முடைய நாவுகளை ஆக்கியருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.